தேவன் அன்பாயிருக்கிறார். அவர் நமக்காக கல்வார் சிலுவையில பலியானதனால் அன்பு என்னதென்று விளங்கப்பட்டு இருக்கிறது. அவர் நம்ம மேல் வைத்த அன்பு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை நம்ம மேல் விளங்க பண்ணியிருக்கிறார். நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது? அவருடைய வார்த்தையின்படி நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, அதாவது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகவும் நம்ம ஆராதனை பண்ணும்போது கேட்டோம். ஆமென். அதிகாலையில் தேடுகிறேன் நான் கண்டறிவான். அந்த வார்த்தை நமக்கு தெரியும், ஆனால் அதை கை கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குறோமா? வாரி இறைத்து விரித்திரைத்தவர் உண்டும், பிசினி தன்னை பண்ணி வறுமை அடைந்தவர் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அநேக ஒரே ஒரு பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டாக இருக்கலாம், பழைய ஏற்பாட்டாக இருக்கலாம், நிருபங்களாக இருக்கலாம், சுவிசேஷமாக இருக்கலாம், விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு